ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்னென்னா, செயலை செய்பவரை சப்ஜெக்டாக வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணால் அதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே அவர் செஞ்ச செயலை நம்ம சப்ஜெக்டாக வச்சா அது பாசிவ் வாய்ஸ். அதாவது செயல் செய்பவர் அவர் ஆக்டிவ் வாய்ஸாக நம்ம சொல்கிறோம். இதே அந்த செய்த செயலை நம்ம சப்ஜெக்டாக வச்சா சென்டென்ஸ் மேக் பண்ணால் பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷாஜஹான் பில்ட் தி தாஜ்மஹால். இதில் ஷாஜஹான் சப்ஜெக்ட், அதாவது செயலை செஞ்சவங்க. ஷாஜஹான் தான் கட்டினார், ஸோ செயலை செய்தவர். ஸோ இந்த மாதிரி செயலை செய்தவரை நம்ம சப்ஜெக்டாக வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணால் அது ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ இதையே நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸாக மாற்றலான்னு பார்ப்போமா? இப்போது ஷாஜஹான் பில்ட் தி தாஜ்மஹால். இப்போது தாஜ்மஹால்ன்றது எது? செஞ்ச செயல், தாஜ்மஹால். ஸோ இப்போ இதை எப்படி பாசிவ் வாய்ஸாக மாற்றலான்னா, த தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பை ஷாஜஹான். இதில் இப்போ என்ன ஆகுது? தாஜ்மஹால் ஷாஜஹானால் கட்டப்பட்டது. ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான், ஆனால் சப்ஜெக்ட் மாறுது. அதில் ஆக்டிவ் வாய்ஸில் செயல் செய்பவரை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஷாஜஹான் பில்ட் தி தாஜ்மஹால். இதில் பாசிவ் வாய்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்? த தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பை ஷாஜஹான். ஸோ தாஜ்மஹால்ன்றது அவர் செய்த செயல். இதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணோன்னா அதுதான் பாசிவ் வாய்ஸ். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ நான் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சொல்கிறேன். ஹீ அட்வைசஸ் மீ. அவர் எனக்கு அட்வைஸ் சொன்னார். இதை எப்படி பாசிவ் வாய்ஸாக மாற்றலாம்? ஹீன்றது இதில் சப்ஜெக்ட், மீன்றது பண்ணாங்க, செயல் செய்தவர் அப்படின்னு. ஸோ இதை எப்படி பாசிவ் வாய்ஸாக மாற்றலாம்? மீன்றது எப்போவுமே நம்ம பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது ஐ ஆம் அப்படின்னு மாறும். ஸோ ஐ ஆம் அட்வைஸ்ட் பை ஹிம். ஹீ ஹிம் ஆயிடுச்சு பாசிவ் வாய்ஸில். ஸோ ஐ ஆம் அட்வைஸ்ட் பை ஹிம். ஸோ இது பாசிவ் வாய்ஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இன்னொரு எக்ஸாம்பிள், மை மதர் இஸ் குக்கிங் தி ஃபுட். எங்கள் அம்மா ஃபுட்டு சமைச்சிட்ருக்காங்க. இதை எப்படி பாசிவ் வாய்ஸாக மாற்றலான்னா, கடைசி சென்டென்ஸில் இருக்க ஃபுட் எடுத்துடணும். ஃபுட் இஸ் பீயிங் குக்டு பை மை மதர். ஸோ இப்படி பாசிவ் வாய்ஸாக மாற்றலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஐ ஆம் ரைட்டிங் அ லெட்டர். இப்போ இதை எப்படி பாசிவ் வாய்ஸாக மாற்றலாம்? A letter is being written by me. ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இது இப்படி பாசிவ் வாய்ஸாக மாற்றலாம். இப்போ ஐ எம் ரைட்டிங் லெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு சிங்குலராக இருக்கிறத நம்ம ப்ளூரலாக சொல்கிறோன்னா அதை எப்படி சொல்லலாம்? ஒரு பாசிவ் வாய்ஸில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லெட்டர்ஸ் ஆர். எப்போவுமே ஒரு சிங்குலராக ஒரு இடம் வந்துச்சுன்னா நம்ம இஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இதே ப்ளூரலாக லெட்டர்ஸ் எல்லாமே நிறையா மென்ஷன் பண்ணி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், ARE. ஸோ ஐ ஆம் ரைட்டிங் லெட்டர்ஸ் எப்படி பாசிவ் வாய்ஸாக போகும்னா, லெட்டர்ஸ் ஆர் பீயிங் ரிட்டன் பை மீ அப்படின்னு வரும். இப்போது லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ வாஸ் அட்டெண்டிங் தி ஒர்க். அவன் ஒர்க் கவனிச்சிட்டு இருந்தான், அட்டெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு. இதை எப்படி பாசிவ் வாய்ஸாக மாற்றலான்னா, அதே லாஸ்ட் சென்டென்ஸ்லேருந்து சென்டென்ஸ் எடுக்கணும். த ஒர்க் வாஸ் பீயிங் அட்டெண்டட் பை ஹிம் அப்படின்னு வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னா TN18 இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.